மார்னிங். ஒரு நல்ல கைத்தறி எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம். சவுண்ட் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜயராம். இன்னைக்கு சூப்பரான இந்த பிரைட் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ், இந்த செலிப்ரேஷன், இந்த என்டர்டைன்மெண்ட் நம்ம சென்னையில ரொம்ப வித்தியாசமா இந்த என்டையர் டே உங்க கூட சேர்ந்து போகுது. ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த செலிப்ரேஷன், எதிர்பார்த்த என்டர்டைன்மெண்ட், எதிர்பார்த்த ஃபன்னு என்கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடன்ஸோட பிலீவோட இன்னும் கொஞ்சம் அந்த லெஃப்ட்ல இருக்கிறவங்க மட்டும் ஒரு கைத்தறி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பக்கம் சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த நம்மளுடைய ஹோஸ்ட் கார்ஜியஸ் சீனியர் ஆக்ட்ரஸ், இன்னைக்கு என்டையர் இன்டர்நேஷனல் லெவல்ல தமிழ்நாடு அம்மா அம்மா அம்மான்னு செலிப்ரேட் பண்ற நம்மளுடைய சீனியர் ஆக்ட்ரஸ் நளினி அம்மா அவர்களை ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு சூப்பரான கைத்தட்டல். விசில் சத்தம் பறக்குது எங்க அம்மாக்கு. அது கண்ணு மாதிரி, அது பண்ண மாதிரி, அது சின்ன மாதிரி போத. அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கவிதை என்பேன், நான் கவிதை என்பேன். ஓ சொல்லு ராசா. அதாவது நீ யாருக்கு என்ன சாங் போடணுன்றத தெளிவா கண்டுபிடிச்சு வச்சிருக்க. இந்த சாங்கை போட்டா இங்க பல்ப் எரியும் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு. வேற லெவல் தேவா. ஓகே ரைட். அண்ட் இந்த சூப்பரான மார்னிங், குட் மார்னிங் எவ்ரிவன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா நாம ஒன்றும் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு படிச்ச கூட்டம் இல்ல. ஆ அம்மா ஆ ஆடு ஈ இலைன்னு படிச்ச கூட்டம். ஆப்பிள் என்ற உணவிலிருந்து வருவது மொழி கிடையாது, அம்மா என்ற அடிநாதத்தின் உணர்விலிருந்து வருவதுதான் மொழி. அந்த மொழிக்காக ஒரு நல்ல கைத்தட்டலோடு இந்த சூப்பரான ஒரு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பாடா, தமிழ்னு சொன்னா கைத்தட்டுறீங்க சென்னை மக்கள்லாம். ரைட். எல்லா ஊருக்கு போகும்போது அந்த ஆடியன்ஸோட ஃபேஸ்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு சவுத் ஜோன்ல போய் பேச போறோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆடியன்ஸோட முகலாம் செல்லாம போன 500,000 நோட்டு மாதிரியே இருக்கும். இன்னும் இந்த பக்கம் போய் பேசணும்னா அந்த ஆடியன்ஸோட முகலாம் எப்படி இருக்குன்னா கண்டக்டர்கிட்ட மட்டுமே செல்ற 10 ரூபா காயின் மாதிரியே இருக்கும். ஆனா இங்க உட்காந்துருக்க நீங்களாம் அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா ஸ்விஸ் பேங்க்லையும் கனரா பேங்க்லையும் அச்சடிச்சிட்டு இருக்க 500 ரூபா நோட்டு மாதிரி பச்சை பசைன்னு சேட்டை பார்த்தீங்களா? அவருக்கு 500 ரூபா நோட்டுனா கைத்தட்டல் பறக்குது இந்த பக்கம். எப்படி பாருங்க. ஓகே ரைட். இன்னைக்கு அவார்ட்ஸ்லாம் யார் வாங்க போறா? அவங்க மட்டும் கை தூக்குங்க. சூப்பர். மேக்கப் ஆர்டிஸ்ட் பேட்டில் அங்கே போயிட்டு இருக்கு. அண்ட் பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ்லாம் யாரு? பிஸ்னஸ் பண்ணி அவார்ட்ஸ் வாங்க போறவங்களா? நிறைய பேர் இருக்கு. ஓகே ரைட். அண்ட் இந்த சூப்பரான ஒரு ஈவெண்ட்டை இன்னும் உங்களுக்கு ரொம்ப கார்ஜியஸாக சூப்பராக மாற்றுறதுக்காக இந்த என்டையர் டிவோஷனல் டீம் ரெடியாக இருக்காங்க. அஸ் ஒரு ஈவெண்ட்டோட ப்ரோட்டோகாலா, ஈவெண்ட்டோட ஃபார்முலாவா தமிழ் முறைப்படி லைட் லேம்ப் பண்ணி இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடி ஐ லைக் டு invite Mr. VJ Niranjan to join the stage. இன்னைக்கு ஒரு யங் ஆண்டர்பிரினரா, யங் ஸ்டாரா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஷைன் ஆகிட்டு இருக்க என்னுடைய VJ மிஸ்டர் VJ நிரஞ்சன் அவர்கள். ஓவர் டு நிரஞ்சன். Thank you so much மச்சான். அனைவருக்கும் காலை வணக்கம். யாரும் சாப்பிடலையோ? அனைவருக்கும் காலை வணக்கம். சரி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. குட் மார்னிங். நீ வர்றதுக்கு முன்னாடி இங்க நான் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி நம்ம ஏதாவது பேசி ஸ்டார்ட் பண்ணுவோம். பண்ணுங்க. வருங்கால இந்தியாவுக்கு வழி கொடுக்கணும்ல. பண்ணுங்க. வருங்கால இந்தியாக்கா? பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாத்துக்கும் நம்ம அவார்ட் கொடுக்கறதா பெரிய விஷயம் நினைக்கிறேன். வருங்கால இந்தியாவுக்கு வழி கொடுக்கறத விட ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி அண்ட் யூ கைஸ் ஆர் ஹியர் டு ராக் தி ஸ்டேஜ். உங்களோட எல்லாத்துக்காகவும், உங்களோட ஹார்ட் ஒர்க்காக, நீங்க பண்ண அனைத்து வேலைகளுக்காகவும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதுக்காக உங்க எல்லாத்துக்காகவும் நாங்க வந்துட்டு கடவுளிடம் வேண்டிக்கிறோம். அதுவும் இல்லாம வேண்டிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து இந்த நாளை சிறப்பிக்க இருக்கிறோம். So thank you so much for joining us today for the East event Pride of Excellence Award 2025. Thank you. Okay. அப்புறம் என்ன பட்டைய கிளப்பிடுவோமா? எப்பா எங்களை 8 மணிக்கு வர சொன்னீங்க, நாங்கள் 7 மணிக்கெலாம் வந்தோம், இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய குமுறல் எங்களுக்கு கேட்குது.
அண்ட் நீங்க ரொம்ப 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 ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லைட் லாம் பண்றதுக்கு மத்த விளக்கு ஏற்றினால் கண் மட்டும் தான் தெரியும், குத்து விளக்கு ஏற்றினால் தான் ஏற்றுபவருடைய மனமும் சேர்ந்து தெரியும். அந்த வார்த்தையை மெய்யாக்க ஐ லைக் டு இன்வைட் தமிழ்நாடு லெஜண்ட் சீனியர் ஆக்ட்ரஸ், எல்லோர் வீட்டிலும் அம்மா அம்மா என்று ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய அம்மா நளினி அம்மா அவர்களை பலத்த கைதர்களோடு மேடை கண்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அடிகருப்பு நிறத்தழகு, அடிகருப்பு அதாவது காலையில இருந்து டிஜே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுக்காக, எப்படா அந்த வைப் செட் ஆகும் பாட்டு போட்டு தீட்டிட்டு இருக்காரு. வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. அவர்களோடு இணைவதற்காக லீலாவதி சில்க்ஸுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் திரு கந்தசாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பாத்ஃபைண்டர் C1 ஃபவுண்டர் திரு பிரசன்னா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து லைக் டு இன்வைட் ஈஸ்ட் மீடியாவுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் சபரி டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் அவர்களை தொடர்ந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளவு சூப்பரா இந்த சின்ன வயசுல சென்னை மக்களுக்காக மட்டும் இல்லங்க, என்டையர் தமிழ்நாடுக்காகவே நான் நடத்தி காட்டுவேன்னு சொன்ன the young Shah மிஸ்டர் தினேஷ் அவர்களை ஒரு பலத்த கைதலோடு மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். சொல்லிட்டு அண்ட் அவர்களை தொடர்ந்து இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஜீ தமிழ் சரிகமப்பா மூலமா உங்கள் வீட்டில் ஒழிச்சிட்டு இருக்கக்கூடிய சூப்பரான குரலுக்கு சொந்தக்காரி லைக் டு இன்வைட் சிஸ்டர் பவித்ரா சுகணேஷ் அவர்களை ஒரு பலத்த கைதலோடு மேடை கண்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து நாங்களும் மாசா இறக்குவோம்ல அப்படின்ற அளவுக்கு மிஸ்டர் ஹரிஷ் ராகவ் அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஈஸ்ட் மீடியா ஃபவுண்டர் திரு செந்தில்குமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். திரு சபரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க சபரி, என்ட்ரி சாங் போட்டா தான் வருவீங்களா? வாங்க. அவர்களை தொடர்ந்து லயன்ஸ் கிளப் திருமதி வெண்ணிலா மேம் அவர்களையும் திருமதி பூமா மேம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டிஜே இப்ப போடு டிஜே ஒரு சாங், ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே சாங் நீ போடுற. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வார்த்தைக்கு நாங்க தமிழோட பண்பாடு என்னைக்குமே நம்ம ஒரு இடத்துல கூட நம்ம விட்டு கொடுக்காதனால சோ இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு நாளை ஒரு ஒளியோட ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக we are starting off with the lighting of குத்து விளக்கு. அம்மா ப்ளீஸ்மா ஸ்டார்ட் பண்ணுங்க.
கிருஷ்ணசாமி சார் நீங்க, சபரி வாங்க, சுரேஷ் இங்க ஜாயின் பண்ணுங்க. எங்கள் அண்ணன் தினேஷ் கண்ணன், பெண்களின் மன்னன், கடவு கண்ணன், நீங்களோட ஏத்திட்டீங்கன்னா இல்லைங்க, 2 லைட்லாம் பண்ணுங்க. இந்த ஈவெண்டோட ஸ்பெஷல் என்னன்னாமா, நாங்க பிளான் பண்ணி தான் இந்த லைட் லேம்ப் பண்ணோம். ஒரு 4 to 5 பெண்கள் லேடிஸை கூப்பிட்டு நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னா, அப்போ தினேஷ் கேட்டார் என்கிட்ட, நம்ம 2 விளக்கு வச்சிருக்கோம், இன்னொரு விளக்கு அப்போ எப்படி எங்கேருந்து நம்ம போய் லேடிஸ் தேர்றது அப்படின்னோட, அப்போ நாங்கள் யோசிச்சோம் எல்லா ஷோலையுமே பெண்களை வச்சு குத்து விளக்கு ஏற்றணுன்றது நம்மளுடைய மரபு, பெண்களை முன்னேற, அது எஸ் கரெக்ட். பட் இந்த ஷோ பெண்கள் அவங்கலாம் தாண்டி இந்த மாதிரி யங் சாம்ஸை வச்சு நடைபெற ஷோ. அவங்க இறங்கி, அவங்க ஸ்பான்சர் வாங்கி, அவங்க களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 4 மாதம் இதுக்காக ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு சென்னையில் வந்து ஸ்டே பண்ணி நடத்தின ஒரு ஷோ. ஸோ இவங்களை வச்சு இந்த லைட் லேம்ப் பண்ணி இந்த ஷோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்ப 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 பெருமைப்படுறோம். இதை விட ஒரு வெற்றி எங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு நல்ல கைத்தட்டல் மீண்டும் உங்களுக்காக சூப்பராக கொடுத்துடலாம். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அம்மா நீங்கள் சீட், 4 to seats. Thank you for joining us on stage. வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரே சான்றோரே வருகவே. வருக வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே. நந்தவன குயில்கள் கூவ நாதமிகு தாளம் முழங்க நளினமான நாட்டியத்தோடு நயமுடனே வரவேற்போம். நந்தவன குயில்கள் கூவ நாதமிகு தாளம் முழங்க நளினமான நாட்டியத்தோடு நயமுடனே வரவேற்போம். மெல்லிசை தென்றல் போல மேவிடும் பாடலோடு வரவேற்க வந்தோம் வாஞ்சையுடன். தீம் ததன திரன திரன நாதிருதானி தொன்றுதானி தக தீம் தீம் தூம் தருகிட தூம் தருகிட ஜம் தருகிட ஜம் தருகிட தகிட தகிட திரன தகிட திரதா. மெல்லிசை தென்றல் போல மேவிடும் பாடலோடு வரவேற்க வந்தோம் வாஞ்சையுடன். கவிநிலவாய் கலைமகளாய் நாடிசைத்தோம் வருக. கலை தென்றல் மனம் வீச மன சொரிந்தோம் வருக.
வரம்போக்க உறவாட கனிப்புடனே வருக கண்ண சுவை கண்டிடவே உவப்புடனே வருக இனிதாக வருக இதமாக வருக அவையோடு வருக வருகவே கனிவாக வருக களி கூற வருக சபையோடு வருக வருகவே மனதார வருக மகிழ்வாழ வருக வரமாக வருக வருகவே வளமூட்ட வருக வழிகாட்ட வருக நல்ல மனங்களே வருகவே வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம் தேங்க்யூ அப்படியே ஒரு ஹாப்பி நோட்டோட வித்தவுட் டிலே இந்த சூப்பரான ஒரு ஈவெண்ட்டை இன்னும் ஒரு கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக லைட் வெல்கம் மிஸ்டர் பொன்முடி செய்யார் அவர்கள் ஒரு பலத்த கைத்தறோடு இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். டிஜி இந்த அவார்டை வழங்க வந்திருக்கும் பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவருக்கும், இந்த அவார்டை வாங்க வந்திருக்கும் பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவருக்கும் இக்காலை வேளையில் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரதம் பழமை வாய்ந்த நடனம், இன்னும் அது அழியவில்லை, இன்னும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இங்கே வந்திருக்கும் பாதி பேர் கலைநுட்பமாக தான் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக என் நடனம் பிடித்திருக்கும். அமைதியாக இருந்து பார்க்கவும். ஐயா பேசுனதுலேருந்து அடுத்து நாங்கள் இந்த வேலைக்கு வர மாட்டோம்னு நினைக்கிறேன். எங்கள் பிளேஸ் அவர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் a big round of applause. மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்லச் சிரித்தாள். மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்லச் சிரித்தாள். வண்ண வண்ண மேலாடை தந்தது தேவனின் ஆடலில்தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது.
தேவன் தந்தது சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் பின் கொடியோ சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் பின் கொடியோ விண்ணிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிற நிலா பெண்ணென காலெடுத்து வந்ததோலா முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் பூவழகும் கலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் பதுமையோ புதுமையோ சதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித ஜதிஸ்வரம் வருமோ குரல் வழி வரும் அணிமொழி ஒரு சரச பாஷையோ சுரங்களில் புது சுகங்களை தரும் காருகேசியோ சரி கம தகதிமி ச பத நிரி ச கம கரி கரி சமா கரி த நிரி ச நித பச நித பந்தரிடம் தரிடம் 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 ஆடல் கலையே தேவன் தந்தது ஆடல் கலையே தேவன் தந்தது தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது ஆடல் கலையே தேவன் தந்தது தேவன் தந்தது ஸோ இந்த பியூட்டிஃபுல் ஆமாம் முன்னாடி லைட்ஸோ கேமரா இது ஓகேவா ஃப்ரேம் ஓகேவா இல்லை முன்னாடி ஓகே ஸோ ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் அண்ட் டைரக்டர் அண்ட் நிறையா ஷோஸை சூப்பராக ஹோஸ்ட் பண்ண தினேஷ் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவங்களோட சேர்ந்து பாத்ஃபைண்டர் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் ஈஷ் மீடியா பர்சன்ஸ் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஸோ இந்த சூப்பரான ஒரு அவார்டை ஃபர்ஸ்ட் யாரு தட்டி செல்ல போறா அப்படின்னு பார்த்துருவோமா? ஏதாவது கெஸ் இருக்கா? மேல் ஆர் ஃபீமேல்னு ஃபர்ஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுக்கலாம்? மேல் மேல்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. ஃபீமேல்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. ரெண்டு கையும் கள்ள ஓட்டுலாம் போடக்கூடாது. ஓகே ரைட். ஸோ எவ்வளோ சூப்பரான ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஈவெண்ட்டை எடுத்து நடத்துகிறதே ஒரு பையன்தான். ஸோ அப்படி எங்களுடைய முதல் மரியாதை இன்னைக்கு நிறைய 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 மேடைகள் களப்பணியாற்றி இன்னைக்கு சமூகங்கள், சமூக ஊடகங்கள், சமூக சேவை, இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிஸ்ட்ல தன்னுடைய என்டையர் லைஃபையே கொடுத்து சேவா ரத்னா என்ற விருதை பெறுவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஷியாம் சுந்தர் அவர்களை ஒரு பலத்த கைத்தலோடு மேடை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டு சார், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. అర్థమైందా రాజా? టైగర్ కా அப்படியே அந்த சிரிச்ச முகத்தோட போஸ்ட்ல இருக்காங்க. சிரிச்ச முகத்தோட அவார்டை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தான் இந்த ரேம்பே அப்படி நடந்து போங்க. ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. हुकुम टाइगर का हुकुम. தேங்க்யூ. ஏன்னா நேற்று நைட்டு நாங்கள் இந்த ரேம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா லைட்டாக விசிட் பண்ண வந்தோம்.
இந்த ரேம்ப்ல எவ்வளவு குளறுபடி இருந்துச்சுன்னு இங்க ஸ்டேஜ்ல இருந்த ஒரு 4-5 பேருக்கு தான் தெரியும். பட் தினேஷ் ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டடா ஸ்ட்ராங்கா இருந்தாரு. என்கிட்ட அவார்டு வாங்க போற இந்த 35 பேரு அவார்டு வாங்கிட்டு இப்படி இறங்கவே கூடாது. என்னங்க சார், அவார்டு வாங்கிட்டு சும்மா அப்படி இறங்கிடக்கூடாது. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த ரேம்ப் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட முடியுமோ போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஏர்லி மார்னிங் 3 to 4 o'clock தான் இதை நாங்கள் கம்ப்ளீட்டே பண்ணோம் ட்ரையல் பார்த்து. ஸோ அந்த அளவுக்கு இது உங்களுக்காக செட் பண்ணுது. நீங்கள் அந்த அவார்டை வாங்கிட்டு இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேம்ப். ஈவினிங் இதில் ரேம்ப் ஷோ இருக்கு. ஸோ ஒரு விமனா, ஒரு சிங்கப்பெண்ணா, ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு சொசைட்டியில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு இந்த என்டையர் தமிழ்நாடு முழுக்க தான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேவையுமே எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, நிறைய பேருக்கு முன்னுதாரணமா எடுத்துக்காட்டா நிறைய பேருக்கு மோட்டிவேஷனல் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனல் விமன் ஆண்டர்பிரினியர், ஒரு நல்ல கைத்தட்டலோடு சேவா ரத்ன விருதை பெறுவதற்காக லைக் டு வெல்கம் மிஸ்ஸஸ் புனிதா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்த மேடை கண்புடன் அழைக்கின்றோம். ஒரு நல்ல கைத்தட்டல். பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றிக்கடன் பிற்படுப்பே தேங்க்யூ மேம், தேங்க்யூ 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 தேங்க்யூ. இன்னும் உங்களுடைய சேவை தொடரணும். அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு அவார்டு தான். நிறைய பேர் லைஃப்ல இந்த சேவா ரத்னா, பாரத ரத்னா, கலா ரத்னா, கலாபூஷன், பத்மபூஷன் இப்படி நிறைய அவார்டு வாங்கியிருப்பாங்க. பட் லைஃப்ல இந்த அவார்டு ஒரு தடவையாவது வாங்கிடணும். லாஸ்ட் May 1 திருச்சி முறை சீட்டில் நடந்த தமிழ்நாடு சாதனையாளர்கள் கூட்டமைப்புல இந்த அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அவார்டு எங்க வீட்டில் ஒரு பெரிய ஃப்ரேமா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் நான் வச்சிருக்கேன். அந்த அவார்டை கொடுத்தது வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு அவங்க பக்கத்துல ஏதோ ஒரு குட்டியூண்டு அறிவை வச்சுக்கிட்டு திறமையே இல்லாம ஏதோ எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை உங்க மூலமா ஆங்கரா ஒரு சின்ன பையனா இவ்வளோண்டு திறமையை கையில வச்சுக்கிட்டு அம்மா பக்கத்துல ஓரமா அப்படி நின்று அந்த அவார்டை வாங்கினதும் நான் தான். அந்த அவார்டு வேற எந்த அவார்டுமே கிடையாது. இன்னைக்கு அதே அவார்டு தமிழ்நாட்டில் 1810 பேர் மட்டும்தான் அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அந்த விருது வரிசையில் இந்த பர்சன் அந்த அவார்டை வாங்க போகிறாங்க. என்ன தம்பி என்னராம் இந்த அவார்டுக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த அவார்டோட பேர் சாதாரண அவார்டு கிடையாது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த அவார்டை யாராவது வாங்கியே ஆகணும். வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுவதற்காக லைக் டு வெல்கம் பழனி ரெலன் அவர்களை ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டலோடு இந்த மேடை கண்புடன் அழைக்கின்றோம். ஒரு நல்ல கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்னைக்கு தன்னுடைய சேவையை, தன்னுடைய திறமையை இந்த தமிழகத்துக்கும் மக்களுக்கும் நிறைய யங் ஆண்டர்பிரினியர்ஸ்க்கு நான் கொடுக்கணும். அதை நான் கொடுக்கறதுக்கு என்னைக்குமே நான் டயர்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யங் ஆண்டர்பிரினியர் இவர் தான். ஒரு நல்ல கைத்தட்டலோடு பழனி ரெலன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது பாத்ஃபைண்டர் என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ஈஸ்ட் மீடியா. இந்த விருதில் மேம் கிட்ட வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி. நான் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். நான் ஒரு மருந்தாளுநர், அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய மருத்துவத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் நான் எழுத்தாளர். ஒரு
இப்போ இந்த வாழ்நாள் சாதனை காலகட்டத்தில் வள்ளலார் வழின்னு ஒரு புத்தகம். ஏன்னா வாழ்க்கை வந்து இப்போது கொஞ்சம் தடமாறி போய்கிட்டு இருக்கு. அதனால் வள்ளலார் சொன்ன வாழ்வியல் முறைகளை வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கேன். இதை வெளியிடுற உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். அண்ட் உங்கள் சார்பாக ஒரு நல்ல கைத்தட்டலோடு வள்ளலார் வழி அப்படின்ற ஒரு புத்தகத்தை நம்முடைய பழனிவேலன் சார் அவர்கள், நளினி அம்மா அவர்கள் வாங்கிக்கிறாங்க. அந்த என்டையர் டீம் ஆஃப் டயஸ் இந்த ஸ்டேஜில் வாங்கிக்கிறாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் எல்லாரும் கொடுத்துடலாம். கலை வாழும் பூமி அதுதானே சாமி, கலை சொல்ல கேட்டு பண்பாட காத்தோம், அயல் நாட்டு மோகம் அதுக்குள்ள மாட்டி இன்னைக்கு ஏதோ இனத்தோட தவிச்சோம், வேற தொலைச்சா அடுத்ததா இன்னைக்கு இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதை விட்டு மறையவில்லை அப்படின்னு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பர்சனை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த பர்சனை முன்னிறுத்தி அந்த பர்சன் சார்பா, அந்த தலைவர் சார்பா, அந்த ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒரு லீடர் சார்பா இந்த அவார்டை நாங்கள் கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். மிஸ்டர் ஆர்கே பூபதி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு அவர்களுக்கு சிறந்த அப்துல் கலாம் சமூக சேவகர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது பாத்ஃபைண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ், ஈஸ்ட் மீடியா மற்றும் விவி என்டர்டைன்மெண்ட்ஸ். மிஸ்டர் ஆர்கே பூபதி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததான் இன்னைக்கு ஒரு சூப்பரான தன்னுடைய துறையில் எஜுகேஷனல் ஆண்டர்பிரினியரா, எஜுகேஷனலா ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். இன்னைக்கு இந்த என்டையர் தமிழ்நாடுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். என்னுடைய துறை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் என்னுடைய துறை சார்ந்து நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சக்ஸஸ்க்கு ஒரு ஸ்டேஜ் ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையோடு சிறந்த தன்னுடைய வாழ்நாளில் பெஸ்ட் அகாடமி ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு விருதை பெறுவதற்காக லைக் டு வெல்கம் மிஸ்ஸஸ் தேவி சரத்குமார் அவர்களை ஒரு நல்ல கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். வரும்போதும் ஒன்னாவே வந்தீங்க, இப்பயும் ஒன்னா நடந்து போனோம், நாங்க கேட்டுக்கிறோம். இந்த அவார்டு இவங்க வாங்கினதுக்கு காரணம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மற்றும் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம பிரதரோட சப்போர்ட்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இன்னைக்கு அவரை ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து அவரையும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் அவார்ட், லைக் இப்போ இந்த 2025 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் வந்துட்டு தனியாக பிஸ்னஸ் பண்ணி நான் தனியாக நின்று சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நிறையா விமன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் வில்லோட ஒரு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு சாதனையாளர் விருது மாதிரி தான் இது. ஸோ we'd like to call upon Priscilla Varsha ma'am for the Best Entrepreneur Award of the year 2025 onto the stage, please. Please give her a big round of applause.
கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. Please give her a big round of applause for the people who would like to become an entrepreneur, and please take a will from her. This is her success that is speaking today. அடுத்த அவார்ட் என்ன அவார்டா இருக்கும்? நிறைய அவார்ட்ஸ் நம்ம கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த அவார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே ஒரு சின்ன பையன் தான் வாங்க போறாரு. திஸ் அவார்ட் இஸ் யங் அச்சீவர் அவார்ட். இதை வாங்குறதுக்காக we would like to call upon தீபன் சக்கரவர்த்தி onto the stage please. அவார்டு தான் எங்க நம்மால் சீனியர் பார்க்கறதுக்கு சும்மா பொரியாட்டம் பத்திப்பாரு. ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் சார். தமிழ்ல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, ஈகை அப்படின்ற ஒரு வார்த்தை. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தையை? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை வந்துட்டு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இதை வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு செய்யறப்ப நமக்கு வந்துட்டு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் இந்த வார்த்தையோடைய ஒரு பெருமை மற்றும் அந்த வார்த்தையோட அழகு கூட. அப்படி ஒரு அவார்டு தான் இந்த அவார்ட். We would like to call upon Dr. Boomaramatan for the best social worker of serving for 25 years in this field. Please ma'am, please join us. மேம் கிட்ட இருந்து நம்மளும் இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். There are many NGOs with students and staffs எல்லாருமே சேர்ந்து நிறைய NGOs எல்லாம் இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Hats off for them as well and to ma'am. Please give her a big round of applause guys. கடைசி அவார்டு இதுதான். இது முடிவில்லை, இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட். ரைசிங் ஸ்டார் அவார்ட். திஸ் இஸ் கோயிங் டு மிஸ்டிகா ஏ ரோஸ். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மிஸ்டிகா ஓகே, அவங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் ஜாயினிங். இன்னும் ஒரு ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு யாரெல்லாம் யூடியூப் பார்க்குறீங்க வீட்டில்? நானும் சேர்த்து தான் பார்ப்போம். யூடியூப் பார்க்காத ஆளே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு யூடியூப் பார்க்காத ஆளே கிடையாது. அதில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அவார்டு தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். We gonna give this to Tanishka and NS Kaushik for the Young YouTuber Award. Please come out to the stage. Thank you for entertaining us and you guys have a long way to go.
நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த யூடியூப் சேனல் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் கிவ் ஹிம் a big round of applause. Thank you so much for joining. The ramp is yours. தேங்க்யூ. அம்மா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க பாட்டு. ஸோ அதே பாடல் தான். இசையில் மழையில் நனைய தயாரா அப்படின்னு சொன்னா நீங்க அப்படின்னு கத்தணும். என்ன மச்சான் காலையிலேருந்து என்ன வந்துட்டு உங்க பல்ப் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுதான் நான் தான் சொல்றேனே, ஸ்கோர் பண்ணிட்டேனே, நான் பால் 6 அடிச்சிட்டேனே. சரி ஓகே, நீ ஒன்றும் இல்லை, நீ அழுகுறது எனக்கு கேட்குது. நிரஞ்சனுக்கா ஒரு நாள் கைத்தல் கொடுங்க, எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். இல்ல எனக்கு புரியல, அவன் கேட்டா கை தட்டுறீங்க, நான் கேட்டா ஒரு ஹாய் கூட பாரு. இப்ப பாரு, விஜய் ராம்கா ஒரு நாள் கைத்தல் கொடுங்க பார்ப்போம். என்ன இல்ல உனக்கும் அதே தான் நினைக்கிறேன். நான் செட் பண்ணி வச்ச 15 பேரை காணோமே. எரிமலை எப்படி பொறுக்கும்? அப்படித்தான் பொறுக்கும். இப்ப இறங்க முடியலையே. So we'd like to call upon Udaya on stage to give us an amazing performance. Please. இவரை நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய முருகன் அப்பா அவருடைய பாட்டை வந்துட்டு பாடி இப்போ நமக்காக ஒரு செக்குலர் சாங். தேங்க்யூ. மைக் செக் செக். மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா? கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா? ராப்போது ஆனா உன் ராகங்கள் நானா? அன்பே சொல் நானா தொட ஆகாத ஆனா? உள்மூச்சு வாங்கினேனே முள் மீது தூங்கினேனே, இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவனாலும் தேடும் வானம். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா?
காலத்து தேனருவி சித்தாடதான் கட்டாதான் சித்தாடைய கட்டிய கையில் வந்து கிட்டாதா ஆத்தோரோ நாட பூங்காத்தோடு ஆட ஆவாரோ பூவில் அதில் தேவாரோ பாட இங்கே நான் காத்திருக்க எங்கேயோ பூத்திருக்க எங்கேயோ நீ இருந்து என் மீது போர் தொடுக்க சொல்லாதே பாவம் இந்த ஜீவன் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட பாடு தந்த பாட்டு தானம்மா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. செக் ப்ரோ, எனக்கு புரியுது கிறிஸ்மஸ் டைம் தான், நம்ம யாரும் கேக் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு புரியுது, நான் உங்களுக்கு தனியாக கேக் வாங்கி தரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, அமேசிங் சிங்கிங் ப்ரோ. ப்ளீஸ் கிவ் a big round of applause for Udaya bro. And we have another singer on stage. We would like to call upon Abhi onto the stage please. Abhi அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க, இதுக்காக சத்தம் வந்தா தான் நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். எஸ், எல்லாரும் என்ஜாய். எஸ், தேங்க் யூ so much da. your energy is needed for everybody. எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் என்ஜாய் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். So please come on to the stage. The stage is all yours. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கோ குக்கோ குக்கோ. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கோ குக்கோ குக்கோ. என் குரலோட மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா. இலையோட பூவும் தலையாட்டும் பாரு, இலையோட பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கோ குக்கோ குக்கோ.
உசுப்புறதா கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்குறதா கண்ணாவோ ஓலி வழிந்த என் பாட்டு உசுப்புறதா கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்குறதா வந்தாச்சு நித்திரதா போயாச்சு நித்திரதா பூவானா பொட்டு கத்தா நவானா வேதனதா பெணவாக தூது சொல்லி பாடட்டுமா உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா முழுவதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கு 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 என் குரலோட மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு இலையோடு பூவும் தாயும் தலையாட்டும் பாரு பாரு குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கு குக்கு குக்கு. Thank you so much. செக். தேங்க்யூ ஸோ மச் அபி. ஒரு இனிமையான ஒரு குரல், அப்படியே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு நான் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு இப்படி சொல்றேன் நீங்க நினைக்க கூடாது, ஓகேவா? அம்மாவை கேட்டு தான் பண்றாங்க. நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? எங்க அம்மாவை கேட்டுக்குங்க. இது எங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அவங்க அம்மா மேல. பின்னால நீ வர எல்லாமே கூடி வர எனக்கு உன்னை பிடிக்குது. சீக்கிரம் வாடி. வெறும் ராவா தண்ணி அடிச்சுட்டு மவுருக்கியா. இந்தாடி என்னது இது? தட்டு தெரியுதுரி. தட்டு வைக்கிற சைஸ் இதானா? கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். தோசையை வைடி. கல் இருக்கு மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ண மாவுல. ஊறுகாய் இருக்கு கஞ்சி இல்ல. ஏய் கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? யார்கிட்ட பேசுற? இந்த பார், எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. சூனா பானானா சுபையா பாண்டியா அதானே? பேர் சொல்லி கூப்பிடறாங்க. யோ, வீட்டுக்கு காசு கொடுக்காத புருஷன் பேரை 1000 தடவை சொல்லுவேன். சுபையா பாண்டியா சுபையா பாண்டியா சுபையா பாண்டியா. பேர் சொல்லிட்டானா? பேரை சொல்லிட்டானா? கட்டின புருஷன் பேரை சொல்லிட்டானா? தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டி இவரை வச்சு ஆகுண்டா. அருவாளர்ரா அருவாளர்ரா அருவாளர்ரா. என்ன அருவாளர்? அருவாளர்டா அருவா. என்ன இழகிதா? ஏய் என்னடி நக்கலா நக்கலா ஏண்டி? சோனா பானா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. என்ன திமுறா? யாருக்கிட்ட பேச? யாருக்கிட்ட பேசுறா? யாருக்கிட்ட? என்ன அடிச்சியா? அடிச்ச யாவா? ஏண்டி உனக்கு இன்னுமாடி உரைக்கிற? ஏய்யா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற நீ. தெரியாம குடிச்சு தெரியாம பேசி. அதாவது என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ வளர்ந்த சூனா படமா நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பட் உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் அமேசிங்னா தம்பி. வடிவேலுடைய அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அந்த பாடி லாங்குவேஜ் வந்துட்டு வேற லெவலில் இருக்குது. ரெண்டு பேத்துக்குமே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் நிறைய ஸ்டேஜஸ், இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ கைஸ். அடுத்ததா வந்துட்டு நம்மளோட ஆடியோ மேன் அவர் வந்துட்டு நமக்காக பாட வர போறாரு. யார் ஆடியோ கேட்டாலும் அவரு தான் வந்துட்டு நான் என் ஃபோன் கொடுக்குறேன் நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பெருந்தன்மையா இங்கேயும் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. We'd like to call upon Gokul bro on stage. செக் செக்.
காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏனடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா பெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகம் அன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் குங்குமமுதம் தங்கிடும் குமுதம் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதரமும் சிட்டிடையும் சின்ன வீரலும் வில்லைனும் புருவம் சுத்தி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகள் இன்னி விட மறந்தான் எதற்கோ பிறவி இத்தனையும் இடந்தான் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுகந்தரும் விருந்துகள் படைத்திடும் அடங்கமும் அவள் அல்லவா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ இந்த பாட்டு எவ்வளோ ஒரு கஷ்டமான பாட்டுன்னு இங்கே ஃபோட்டோ போட்ட எஸ்பிபி சாருக்கே தெரியும் நமக்கும் தெரியும் அமேசிங் ப்ரோ லைட்டாக காது கொயின் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி சொல்கிறீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போய்ப்பேன் அமேசிங் ப்ரோ அமேசிங் சிங்கிங் ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அவர் சோஷியல் சர்வீஸ் ப்ரோ கோகுல் ப்ரோ அமேசிங் சிங்கிங் ப்ரோ யூ காட் அ பிரைட் ஃபியூச்சர் அவங்க 2 பேரும் அமேஸ்டாக அப்படி பார்த்துருந்தாங்க பரவாயில்ல இந்த பையன் நல்லா பாடுறான் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஏதாவது ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் நானும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இங்கே இருந்து நிறைய பேர் உங்ககிட்ட கிளாஸ் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஷோர் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கு ஷோ நல்லா போயிட்டு இருக்கா என்ஜாய் பண்றீங்களா எல்லாருமே இப்பதான் ஒரு விசில் வருது ப்ரோ உங்களுக்கு பேடிஎம் ரூபாய் 100 கிரெடிட் அடுத்து
அமராவதி சில்க்ஸினுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் கந்தசாமி சார் அவர்களை மேடை கலைக்கிறோம். பாத்ஃபைண்டர் என்டர்டைன்மென்ட்னுடைய ஃபவுண்டர் திரு பிரசன்னா அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்ததா இந்த சூப்பரான இந்த அவார்டு ஈவெண்ட்டை அடுத்த ஸ்லாட்டுக்கு கொண்டு போய் ஒரு சூப்பரான ஒரு யங் அச்சீவர், இன்னைக்கு அவங்களுடைய ஒரு தொழில், இன்னைக்கு மேக்கப் அப்படின்னா நிறைய இடங்கள்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலையா இருக்கு. தன்னுடைய 10 விரல்ல ஒரு சூப்பரான ஒரு மந்திரத்தை வச்சு நிறைய க்ரூம்ஸ் அண்ட் பிரைட்ஸை என்டையர் வேர்ல்டே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கை கொடுத்து ஒரு முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நீட் அப்படின்னா மேக்கப் மட்டும்தான். ஆனால் எங்கள் நளினியம்மா மேக்கப் இல்லாமல் அழகாக இருப்பாங்க, அது எனக்கு தெரியும். எப்படிலாம் உருட்ட வேண்டியது இருக்கு பாருங்க. 10 பைசாக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை. பட் இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக கார்ஜியஸாக அழகாக இருக்கீங்க. இன்னைக்கு இந்த ஷோவில் மேக்கப் கான்டெஸ்ட் பேட்டிலும் போயிட்டு இருக்கு, ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அட்டெம்ப்ட் பின்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ அது முடிச்சோன்னே அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம ஹானர் பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்டாக தன்னுடைய இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியில் மேக்கப்பை சூப்பராக பண்ணி தன்னுடைய என்டையர் டேலண்ட்டை மக்களுக்கு கரெக்டான ஒரு பர்சனாக அதை கொடுத்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடென்டிட்டிக்காக இந்த ஸ்டேஜில் அவங்களை ஹானர் பண்ணுறதுக்கு ஐ லைக் டு வெல்கம் மிஸ்டர் சையத் சித்தி மகத் அவர்களை யங் அச்சீவர் அவார்டு என்ற சூப்பரான ஒரு கேட்டகரியோட ஹானர் பண்ணுறதுக்கு ஐ லைக் டு வெல்கம். ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துலாம் ப்ளீஸ். எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? நானும் இருக்கேன். எல்லாரும் இருக்கீங்களா? நம்மளுடைய நிறைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ், நம்ம நிறையா விஷயங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அவார்ட் தான் இது. இந்த அவார்டை வாங்குறதுக்காக we would like to call upon Ajit Kumar on the stage please for the best social media creator of 2025. Please give him a big round of applause guys. உள்ளுக்குள்ள மோதி பாரு, லெஃப்ட் வந்தா வாங்க போற, ரைட் போன வீங்க போற, மொத்த கொத்த நானும் ரெடி ஒன்று வச்ச தாங்க மட்டும் ஓட போற, தனிக்க போற, உள்ளுக்குள்ள நடக்க போற, வந்து பாரு வந்து பாரு. ஒரு குட்டி வாக். பள்ளிகள் சிக்காது நிக்காது பரட்டு வெக்கத்துக்கு சமானா ஓகே நீங்க அடுத்து உன்னோட சிறுபில மட்டமான மொக்க சின்ன விக்கிற மறுபடி கிளம்பு முதல் முதல் கிளம்பு எஃபெக்ட் கூட மக்கள். அடுத்ததாக மீண்டும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கூப்பிட போகிறோம். ஏற்கனவே மேக்கப் ஆர்டிஸ்ட் காம்படிஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு புதிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க அவார்டு வாங்குறதுக்காகவும் நமக்கு போட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ we would like to call upon Ms. Samarai Selvi onto the stage for the best makeup artist of 2025. அவங்கள பார்த்தாலே அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தெரியுதுப்பா. போதும், அவங்க பாய் ஃப்ரெண்டு கீழே தான் உட்காந்துருக்காங்க.
எவ்வளோ தைரியம் இருந்தா கண்டாங்க. என்ன எனக்கு புரியல, அவங்க வீடு தெப்பக்குளத்துல இருந்தானா மாடக்குளத்துல இருந்தா உனக்கு என்ன? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ ஸோ செக். அடுத்ததா நம்ம கூப்பிட ஒரு வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அவரை, ஓகேங்களா? ஸோ நமக்காக வந்துட்டு ஒரு அருமையான ஒரு கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒரு டிவினிட்டிக்கு கொண்டு போனவரை தான் நம்ம கூப்பிட போகிறோம். We would like to welcome on பொன்முடி செய்யா sir for the best classical dancer Bharatanatyam 2025 onto the stage please. பலத்த கரதோகிருஷ்ணங்கள் கொடுத்துடலாம் அவருக்காக. எல்லோருக்கும் வணக்கம். நளினி அம்மா பற்றி சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து உயிருள்ள இறை உஷா ஃபஸ்ட்டு அறிமுகமான படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 87 வரைக்கும் நடித்தாங்க. அவங்க நடித்தது பூரா குடும்ப பாங்கான முகம். அந்த முகம் படம் பார்த்தவங்க தான் தெரியும். திடீர்னு பக்தியாமல் வருவாங்க, சமயபுரத்தால் சாட்சின்னு வருவாங்க, டக்குன்னு கேப்டனாக கூட நடிப்பாங்க. கரிமேடு கருவாயன், காட்டுக்குள்ளே கிளியை கண்டு அந்த ஒரு பாட்டு பாடுவாங்க. திடீர்னு சக்தியாக மாறுவாங்க. யார் என்ற படம் மறக்க முடியாத படம் அவங்க வாழ்க்கையில். அது ஒரு தீய சக்தியை அழித்து நல்ல சக்தியை கொண்டு வரா மாதிரி கதையமைப்பு கொண்டு இருக்கும். அந்த அம்மன் செல்வன் திரும்பி 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 பார்த்து அம்மன் சில நளியம்மா மேலே இறங்குவாங்க. இப்போ திருவேற்காடு கருமாரியம்மன் அவங்க மேலே இறங்கியிருக்காங்க. எங்கள் போன்ற கலைஞர்களுக்கு விருது கொடுத்து இன்னும் நாங்கள் வாழ்க்கையில் வளரணும்னு சொல்லிட்டு மென்மேலும் கேட்டுக்கொண்டு உரையை முடித்துள்ளேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த வார்த்தைகள் வந்துட்டு உங்கள் மனசில் இருந்து வந்தது எங்களுக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன், ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்து அடுத்ததாக நம்ம கூப்பிட போற ஒரு நல்ல மனிதர். இந்த அவார்டை வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வாங்கிடணும் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சார் வாங்கிட்டாரு. அடுத்ததாக நம்ம கூப்பிட போறவர் யாருன்னா SP ரஞ்சித் சார் for the lifetime award 2025 onto the stage please. சார் வந்துட்டு கேரளாவில் ஒரு பெரிய ஆக்டர், அங்கே நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. மற்றும் அவர் வந்துட்டு ஒரு மோஸ்ட் டேலண்டடான பர்சன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, அந்த இடத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். இன்னைக்கு நம்ம கூட இங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு. we would like to welcome him on stage please sir. Hello. Good morning, everybody. I am coming from Kerala, Trivandrum. I granted influence records of attend this function. Thank you once again. One of my notable achievements is running 34 cars over my forearms in 4 minutes and 32 seconds. It is a new Guinness Book of Record and World Book of Record. Once again, thank you all for the stage. Welcome. Thank you, sir. ஸோ இங்கே எல்லாரும் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த ரேம்பில் நடந்து போயிட்டு அவங்க ஒரு கெஸ்டர் ஒன்று பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கே அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஸோ உங்களுடைய சந்தோஷங்க எங்களுக்கு கூட பதிக்கிறதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஐ வுட் லைக் டு தேங்க் த டிக்னேட்டரிஸ் அண்ட் டு டேக் தி ஸ்டேஜ் ஆன் த ஸ்டேஜ். தேங்க்யூ.
ஸோ அடுத்ததா இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களில் ஒரு ஷோக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஷோட காஸ்டியூம் வேற லெவலில் இருக்கும். இந்த ஒரு பெஸ்ட் கோட்ஸ் இருக்குது, நெல்சன்ஸோட கோட்ஸ் ஒன்று இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட் யுவர் மவுத் ஷுட் நாட் ஓப்பன், யுவர் காஸ்டியூம் ஷுட் ஸ்பீக் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இன்னைக்கு இந்த மாடல் இண்டஸ்ட்ரியில், ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் தன்னுடைய சூப்பரான ஒரு பிளேஸை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துடாம எனக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னும், தனக்காக இருக்கக்கூடிய அந்த என்டையர் பர்சன்ஸ்க்கு நான் என்னுடைய காஸ்டியூம்ஸ் கொடுத்து அவங்கள ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் அவங்கள சூப்பராக நான் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தன்னுடைய ஒர்க்கை ரொம்ப நேசித்து பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷன் டிசைனர். பெஸ்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ஒர்க் அவார்ட் கோஸ் டு ஹர்ஷத் சையத் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்த மேடை கண்புடன் நினைக்கின்றோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம், ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஸோ எஸ், அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க நினைக்கிறேன். ஹர்ஷத் சையத் அவர்கள் So Arshad, we are just calling you. So he is repeating in Tamil. He doesn't know you are Telugu people. So let's have you, please. Bro, I think that you are a celebrity guest of this show, but he did not mention that you are that fashion industry person. Later he is saying that டே அவர் தெலுங்குடா, நீ எவ்வளோ தமிழில் பேசினாலும் புரியாதுடா அப்படின்னு. அரை மணி நேரம் ஒரு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். I think okay, here today you are the real hero and you are the inspiration and you are the youth generation better inspiration. A big round of applause for Mr. Harshad Saiyyed avargal. So கூடிய சீக்கிரம் நம்ம வந்து சார் பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போற future film which is acting in the Telugu film industry. Thank you sir for joining us today on the stage. So I want to mention this. Amma, he is a villain in Tamil cinema industry. Bollywood and Hollywood la villain irukkaru. So it's the biggest privilege and biggest pride of this year. The pride of the year awards goes to Mr. Harshad Saiyyed avargal. Or superana or ramp ungalukkaga. Yes, you can. No, you can. Please. You can hold this. You can hold this. Hold this. Big round of applause. I'm really grateful here to hear. Actually, I see in the ma'am in so many movies, and I'm very, very grateful to having an award from her. Okay, and when it comes to myself, I'm just like a fashion choreographer. For currently, I'm doing some movies in pan-India level. Okay, for first movie it will be like villain. Next movie will be like hero. Okay, so thank you so much. Thank you so much for this stage, and thank you so much for East Media. Thank you so much, ma'am. Next, I like to invite இன்னைக்கு தன்னோட பையில இருக்கிற காசை, தான் சம்பாரிச்ச காசை தான் வச்சுக்கிறது மட்டும் ஹியூமனிட்டி கிடையாது, தான் வச்சுக்கிறது மட்டும் சோஷியல் ஒர்க் கிடையாது, அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறது சோஷியல் ஒர்க். ஸோ அந்த வகையில் சோஷியல் ஒர்க்கர் விமன் இன் கோயம்புத்தூர் அந்த இந்த அவார்ட்ஸ் கோஸ் டு மிஸ்ஸஸ் லக்ஷ்மி அவர்கள். ஒரு பலத்த கைத்தறிகளோடு இந்த மேடை கண்புடன் அழைக்கின்றோம். கோயம்புத்தூரின் மற்றும் ஒரு பெருமை லக்ஷ்மி அம்மா அவர்கள். ஒரு நல்ல கைத்தறி எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் ஐ லைக் டு இன்வைட் ஒரு சூப்பரான கைத்தட்டங்களோடு ஒரு வருஷம் மேடம் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 25 years ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு லயன்ஸ் கிளப்ல ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனோட தன்னுடைய வருமானத்தில் இன்னைக்கு நிறைய குழந்தைங்களோட எஜுகேஷன், நிறைய பர்சன்ஸோட லைஃப் சேஞ்சிங் அண்ட் நிறைய பர்சன்ஸ்க்கு தன்னுடைய லைஃப்ல இருந்து நிறைய விஷயங்களை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி நிறைய விமென்ஸ்க்கு ஒரு சூப்பரான இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் சாம் அண்ட் இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ்ல ஒரு சூப்பரான ஒரு தொழிலதிபர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு இந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். லயன் டாக்டர் மிஸ்ஸஸ் வெண்ணிலா கலைச்செல்வன் மேம் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சிறந்த சமூக சேவகர் விருதை பெறுவதற்காக இவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது பாத்ஃபைண்டர் என்டர்டைன்மெண்ட்ஸ், ஈஸ்ட் மீடியா மற்றும் விவி என்டர்டைன்மெண்ட்ஸ். ஒரு நல்ல கைத்தட்டல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ ஒரு சூப்பரான ஒரு யங் சாம், ஒரு சூப்பரான ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட் பாய், பட் அவர் இருக்காருன்னு நினைக்கிறோம் நாங்கள். பெஸ்ட் ஆண்டர்பிரினியர் ஆஃப் த இயர் 2025 அவார்ட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் விக்னேஸ்வரன் அவர்கள். ஒரு நல்ல கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இருக்காரா? இந்த ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட் பாய்ஸ்லாம் அப்பப்போ எங்கேயாவது ஓடிடுவாங்க. ஓகே ஓகே, ஓவர் டு மிஸ்டர் தினேஷ் அவர்கள். ஒரு மாடல், ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு சூப்பரான ஒரு யங் ஆண்டர்பிரினியர். இன்னைக்கு மாடலிங் இண்டஸ்ட்ரியில இவர் கிட்டத்தட்ட ஒரு அவார்டு 2 அவார்டு கிடையாது, நிறைய டைட்டில்ஸ்க்கு சொந்தக்காரர். இன்னைக்கு சென்னையில இவரோட பேர் சொன்னா ஓ இந்த பர்சன் மாடலிங் இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ் கொடுத்துருக்காரு, ஒரு சூப்பரான ஒரு ஹைல உட்கார்ந்துருக்காரு, ஒரு நல்ல பீக் இவருக்காக இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய மாடல்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய இந்த சென்னைனா மற்றும் ஒரு பெருமை. The Young Achiever Awards goes to model and சூப்பரான ஒரு யங் ஆண்டர்பிரினியர், இன்ஸ்பிரேஷனல் பர்சன் மிஸ்டர் காமேஷ் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு சூப்பரான குட் கிரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். He's a petrochemical engineer, C1 founder of Adi Fashion Icon Chennai and one of the biggest model. Best Makeup Artist Awards of 2022 International UK Fashions and co-founder of Adi Lakshmi's Masalas and Pickles and world record holder in Kalam Foundation. இப்படி நிறைய அவார்ட்ஸ்க்கு சொந்தக்காரர் மிஸ்டர் காமேஷ் அவர்களுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். காமேஷ், சூப்பரான ஒரு வாக். பேசுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி அவார்ட்ஸ் நான் இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. ஒரு 5 இயர்ஸாகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்பில். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உடனே அவங்களுக்கு அவார்ட்ஸ் கிடச்சிட்டு போயிட்டே இருக்கும். என்னென்னா அது நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுறமே நமக்குன்னு எதுவும் இருக்காது. அப்படிங்கும்போது நான் உங்களுடைய வீடியோஸ் இந்த ஆடி மாதம் நிறைய பார்த்துருவேன். நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன்ஸ் நிறைய கொடுப்பீங்க. எனக்கு கடுமா இப்படி செஞ்சால் இவங்களுக்கு மட்டும் தான் அப்படி செய்வாங்களே, நமக்குலாம் அந்த கருணையே இருக்காதா அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு தாட் வந்துடும். அப்போது எங்கள்
ஹாலில் வந்து பெரிய கருமாரியம்மன் ஃபோட்டோ இருக்கும். நான் நிறைய ஒர்க்ஸை முடித்து நிறைய பேருடைய பேரை வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் நிறைய போயிருக்கு. என்னென்னா அது இந்த மாதிரி ஒரு பேர் புகழோடு தான் என்னை வந்து கடைசி வரைக்கும் என்னை எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபீலிங் எட்டுன்னு பண்ணிட்டேன். அப்போது அதே மாதிரி நான் ஒர்க் முடிச்சுட்டு அந்த ஹாலில் நான் அப்படியே நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்போது வந்து அந்த அம்மா வந்து உங்கள் மூலியமாக நான் வந்து உனக்கு இது தரேன் அப்படின்னு ஒரு வந்து 3 டேஸாகவே எனக்கு அந்த கனவுல நீங்கள் தான் வந்து கொடுக்குறீங்க. நான் தினேஷ் கிட்ட சொன்னேன், தினேஷ் அம்மா 3 நாள் வந்து கனவுல எனக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஆக்சுவலாக வந்து சொன்னேன், ஆக்சுவலி வந்து அவர் வந்து அவார்ட் வாங்க முடியல. அவரு ரொம்ப நாள் ட்ரை பண்ணாரு, அவார்ட்ஸ் வாங்க முடியல, நிறைய கமிட்மெண்ட்ஸ். பட் அதனால என்னதான் இருந்தாலும் சரி, எனக்கு அம்மா வந்து டே கருணை தானே உனக்கு வேணும், யார் இருக்கலாம் நான் கருணை கொடுக்குறேன், உனக்கு கருணை தானேடா, நான் வந்து யார் மூலியமாக இந்த கருணை உனக்கு கிடைக்கணுமோ அந்த கருணையானவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க, அதை நான் தான் சாட்சாத் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது தான் யார் கொடுப்பாங்கன்னா நளினி அம்மா சொன்ன. எனக்கு ரொம்ப இதே யாராக இருந்தாலும் சரிடா, நான் முடிச்சுட்டு கம்பல்சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அம்மா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. அந்த அவார்டு வாங்குற போது உங்களை அந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்கும்போது நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி அழுதேன். நான் அம்மா நான் ஆக்சுவலி எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, அந்த எப்படி சொல்கிறது, நம்ம பண்ண வந்து எஃபர்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கணும். ஆக்சுவலாக அது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சதே இல்லைம்மா. இன்றைக்கி வந்து நான் அது வந்து எனக்கு ஈஷ் மீடியாவும் அண்ட் பாத் என்டர்டெயின்மெண்ட்ஸும் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விருது, அதுவும் நான் வந்து நளினி அம்மா கையால் வாங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது, நான் வணங்குற அம்மா வந்து என்னை கைவிடலை. நான் எந்த கடவுளும் வணங்க மாட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப முருகர் பக்தர். அம்மா முருகரெல்லாம் போய் கும்பிடாதம்மா, அம்மா தான்மா என்றைக்குமே உலகத்தில் அப்படின்னு சொல்ல நான் எந்த கோயிலுக்குமே நான் போக மாட்டேன். அம்மா தான் கடைசி வரைக்கும் அந்த ஒரு சரித்திரத்தை படைக்கணும்னு அப்படி இருப்பாங்க. எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து சாட்சியாக இருக்காங்க. முருகருக்குனா இவங்க தான் அப்படின்னும் போது, அம்மனுக்கு கருமாரிங்கன்னா யார் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் தான் அப்போ இருந்தீங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த பேர் வந்து உங்கள் பேரையும் காப்பாற்றுவேன். இதே கருமாரியோடைய உங்களுடைய இது உங்களை வச்சு இதே மாதிரி நிறைய இடத்துல உங்களோட புகழையும் சரி, எங்கள் அம்மாவோடைய புகழையும் சரி, கருமாரி அம்மன் புகழையும் சரி, நான் எல்லாத்துலேயும் பாட போகிறேன். அதே மாதிரி நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக என்னோட பிறந்த நாளைக்கு வந்து கூட வந்து இதே திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரி பெங்களூரில் இருக்காங்க. அங்கே தான் நான் போன வருஷம், ஏன்னா அங்கே வந்து பெங்களூரில் வந்து நான் போன வருஷம் நான் அங்கே போகும்போது ஒரு என்னடா ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாங்கள் போனேன். ஆனால் அங்கே வந்து ஒரு லைஃப் டேர்னாக வந்து அம்மா வந்து எனக்கு நிறைய நடத்தி கொடுத்தாங்க. இந்த வருஷமும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதை வச்சு எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுருக்காங்க யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ அந்த கண்டிப்பாக நான் உங்களை பற்றியும் பேசுவேன், உங்களை பற்றி இது பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வருஷம் ஆடி மாதம் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணும். கண்டிப்பாக ரொம்ப நன்றிம்மா. எப்பயுமே உங்களோட பிளெஸிங்ஸ் இருக்கு. உங்களை இப்போ நேரில் பார்க்குறதே அதிசயம். நான் எங்கள் அம்மாவை வந்து வணங்குறதுக்கு உங்கள் ரூபமாக நான் பார்க்குறேன். கருமாரி உருமாறி தான் வருவாங்க, அந்த உருமாறி இப்படி தான் நான் வருவாங்கன்னு நான் நேரில் பார்த்துட்டோம்மா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஷோட ஹோஸ்ட் கிடைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம். எஸ் சார், நான் சாங்ஸ் வரும் எல்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாம் பென்ட்ரைவில் எல்லாம் வந்துடும். ஸோ த நெக்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் கமேஷ். ஸோ உங்களோட பயணங்கள் எங்களோட இதாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் வித்வுட் எனி டிலே ஒரு அரங்கம் நேர்ந்த கைத்தட்டலோடு ஸோ இந்த அவார்ட் ஷோக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஸோ கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட் அலோன் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணார். ஸோ ஃபார் த ஒரு வண்டர்ஃபுல் சேவை செய்மல் விருது வி மணி அவர்களை ஒரு அரங்கம் நேர்ந்த கைத்தட்டலோடு வெல்கம் பண்ணுறாரு. எஸ் சார், ப்ளீஸ் ஜாயின் us onto the stage, please. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata o plomo. Plata o plomo. Thank you so much, Mani sir. Thank you. Sir, honor walk. So the next, without any delay, so எப்பயுமே Pathfinder Entertainments ஆகட்டும், ஈஷ் மீடியா ஆகட்டும், or whatever maybe that நாங்கள் எங்கே போனாலும் சரி. Yo soy Pablo Emilio Escobar Gaviria.
ஸோ த நெக்ஸ்ட் ஆக்சுவலி வந்து அதான் நாங்கள் எங்கே போனாலும் சரி எங்களோட சேர்ந்து தொடர்ந்து பயணம் பண்ணுற ஒருத்தங்க. ஸோ நளினி அம்மாவுக்கும் உங்களை நல்லாவே தெரியும். ஸோ அந்த டீமை பார்த்தாலே நாங்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவோம். அந்த அளவுக்கு நல்லா சாங் பாடுவாங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்க த என்டையர் டீம் ஆஃப் பால்கனி என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். ப்ளீஸ் த என்டையர் டீம் ஆஃப் பால்கனி என்டர்டைன்மெண்ட்ஸ், கோகுல், அபி, நவீன், கார்த்திக், ஃபர்கின், ஃபர்கானா, ஸோ ஓவர் மேபி தட் ப்ளீஸ் எல்லாருமே ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே டைமில் இன்னைக்கு இந்த சூப்பரான ஒரு ஈவெண்ட்டை நினைவுகள் என்றைக்குமே நிஜங்களாக மாறணும் அப்படின்னா அதுக்கு சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃபி டீம் வேணும். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி டீமை சூப்பரான ஒர்க்காக கொடுத்துட்டு இருக்க த என்டையர் ஃபோட்டோகிராஃபி டீம் ஆஃப் ஓடிஎஸ் ஃபோட்டோகிராஃபி டீம் எல்லாருமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்றோம். ஸோ உங்களுக்கும் பால்கனி டீமுக்கும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் ஒரு சூப்பரான ஒரு ஹானர் கொடுக்குறோம். வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். த என்டையர் டீம் ஆஃப் ஓடிஎஸ் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு வெட்டிங் பேக்கேஜஸ், மாடலிங் பேக்கேஜஸ், ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணி கொடுக்குற ஒரே ஒரு டீம் ஓடிஎஸ் மட்டும்தான். போதுமா ப்ரோ? ஓடிஎஸ் போதுமா? ஜிபேல லைட்டா ஓகே ப்ரோ. ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் தனியாக வாட்ஸ்அப் பண்ணுறேன் ப்ரோ, மறக்காம. வேற லெவல்ல போஸ்ட் கொடுக்குறீங்களா? என்டையர் டீம் ஆஃப் பால்கனி என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான கைத்தல் கொடுத்துடலாம். அண்ட் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஈவெண்ட் கொஞ்சம் அமைதியா போகுது, சீட்டிங்ஸ்லாம் கம்மியா இருக்குன்னு. இன்னும் ஒரு 1 ஹவர்ல அடுத்த ஒரு அவார்ட் செலிப்ரேஷன், அடுத்த ஒரு செக்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த என்டையர் ஹாலே ஃபுல்லாகி நாங்கள் வெளியில் போர்டு மாற்ற அளவுக்கு இந்த ஈவெண்ட் ஒன்று மாறப்போகுது. ஸோ அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமே சூப்பர் சிங்கர்லையும் சரிகமாப்பாலையும் பார்க்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஒரு நல்ல டீம், நல்ல அமைதியாக சாஃப்டாக எங்களை ஹேண்டில் பண்ண சூப்பரான டீம் பால்கனி என்டர்டைன்மெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓ நீங்கள் கிடையாதா? Okay, right. So, நவீன். ஓகே. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு கேட்டகரி. ஆமாம், நீங்கள் மிட்டுக்கு வந்துடலாமா? ஆமாம். ஸோ இந்த பர்சன் ஒரு ஏஜ் வைஸ் பார்த்தோன்னா இவருக்கு ஏஜ் கம்மி தான். பட் இவரோட மெச்சூரிட்டி அப்படின்றது ஒரு பெரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய சூப்பரான ஒரு மெச்சூரிட்டி இவர்கிட்ட நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு சென்னையில் ஒரு 4-5 ஷோஸ் கொடுத்துருக்காரு. நான் 4-5 ஷோஸ்லையுமே பேமெண்ட்டை கரெக்டாக பண்ணுவார். அப்படி ஒரு நல்ல பையன். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஜென்யூன் கேரக்டர் ஒன்று இருக்குது. என்னன்னா, தன்னோட ஈவெண்ட்டுக்கு வந்த மாடலாக இருக்கட்டும், பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், செட்டு போடுறவங்களா இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபி டீமாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஆடியோ சிஸ்டமாக இருக்கட்டும், எல்இடிஆர் யாராக வேணாலும் இருக்கட்டும், யார் என் ஈவெண்ட்டுக்கு வந்தாலும் அந்த ஈவெண்ட் அந்த பர்சன்ஸ் என் ஈவெண்ட்டோட கெஸ்ட்டு என் வீட்டுக்கு வந்தால் நான் எப்படி அவங்கள கவனிச்சு போனோம் அந்த மாதிரி தான் நான் கவனிச்சுப்பேன் அப்படின்ட்டு எவ்வளோ ப்ரெஷர் இன்னைக்கு தினேஷ்க்கு உள்ள ஒரு ஈவெண்ட் சப்போர்ட்டராக ஒரு ஈவெண்ட் டைரக்டராக தினேஷ்க்கு இருக்கோ, இந்த ப்ரெஷர் அந்த பர்சனுக்கும் இருந்துச்சு. நான் அதை நேராக பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு வைப்பை மட்டும்தான் அந்த ஃபயர் தெரிஞ்சிச்சு.
என் ஈவெண்ட்டை சூப்பராக பண்ணணும் ப்ரோ, அதுக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இறங்கலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு யங் ஆன்டர்பிரினியர், ஒரு சூப்பர் சாம். இன்னைக்கு இந்த என்டையர் சென்னைக்கே இவரால் ஒரு பெருமை, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி மாடலிங் இண்டஸ்ட்ரியிலே சூப்பரான ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா the none other than நவீன் சொன்னா கைத்தட்டல் மறக்கும் மட்டும்தான் கீழே இருந்து பறக்கும் ஒரு சூப்பர் கார்ஜியஸ் மிஸ்டர் நவீன் அவர்களை ஒரு பலத்த கைதோடு மேடைக்கு பைரோ ப்ளீஸ் பைரோ. மேம் இவர் இவ்வளோ நேரம் நான் இவரை பற்றி பேசினேன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு, அப்படி பின்னாடி பார்த்துக்கலாமா? முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை, தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. அடக்குதலை முடக்குதலை வேதற்போம், குருதி வலையில் போரிப்போம், பட்டா கத்தல் இவ்வளோ வீடியோலயே வந்து இந்த நவீன் ப்ரோ, நவீன் பிரதர், நவீன் அண்ணா அப்படின்னு சொன்னால யார் அந்த நவீன்னா இவங்க. மதுரைனா மல்லிகைப்பூ மணக்கணும், நவீன் சொன்னா மாஸ் தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் நவீன், இன்னும் உங்கள் வீட்டில் அவார்ட்ஸ் நிறையா போய் உங்கள் வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும், உங்களோட கபோர்டில் நிறைய கிரெடிட்ஸ் வரணும்னு இந்த என்டையர் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். சூப்பர், விஷ் யூ பெஸ்ட், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அடுத்து நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஹேண்ட்ஸம் பர்சன், ஸ்மார்ட் பர்சன் பின்னாடி தான் இருந்திருக்காரு. அவரோட ஃபுல் நேமை நாங்கள் மாற்றி சொல்லிட்டோம். மிஸ்டர் விக்னேஸ்வரன் அவர்களை ஒரு பலத்த கைத்தலோடு இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். For the excellence of the best entrepreneur of the year awards goes to Mr. விக்னேஸ்வரன். ஒரு நல்ல கைத்தட்டல். நான் சொன்னேன்ல, Thank you so much, brother. Thank you. Please, another walk. So, thank you so much. Next, without any delay, ஸோ ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கூட என்றைக்குமே ஒரு சில பேர் ஓடிக்கிட்டே வருவாங்க, தம்பி இதை பண்ணுறா, தம்பி அதை பண்ணுறா, அது அன்டைம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ எல்லா டைம்லையும் என் கூட இருந்து, ஸோ நான் ஷேஷ் வாங்குறதுலேருந்து ட்ராஃபி வாங்குற வரைக்கும், ஃபுட்டு வாங்குறதுலேருந்து இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டிங்ஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ஸோ ஏதோ வேணும்னா சொல்கிறேன், நேற்று நைட் கூட கால் பண்ணாங்க. அவங்கள வந்து இந்த ஈவெண்ட்டில் ஒரு ஸ்லாட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல், ஸோ அவங்க இந்த இடத்துல ஆனர் பண்ணுவோம். நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க, ஸ்டேஜில் ஆனரிங்ஸ் வாங்கியிருப்பாங்க. பட் ஒரு செலிபிரிட்டி கையாலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு கரெக்டான ரெகக்னைசேஷன்ஸ் அவங்களுக்கு போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் த மோஸ்ட் எமர்ஜிங் ஃபேஷன் மாடலிங் கம்பெனி ஆஃப் த இயர், அது மட்டும் இல்லாமல் த பெஸ்ட் என்டர்பிரனர் ஆஃப் த இயர், ஜோதி. ஸோ இவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வந்து இருந்திருக்கேன். ஸோ ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தலாம் ஜோதி அவர்களுக்காக. ஸோ வித் திஸ் அவார்ட் ஷோ ஹென்ஸ். I call it bad luck. I don't care about others. I'm my very own idol, and my lines stay holy like the scriptures in the Bible.
to the mass with trash, and now I got my own place. I'm talking, my looks not walking. Superstar swag, you know I be rocking. I'm on the underground, I can give a molecule. Nascendo para aquela lá, tudo irão. ஸோ த நெக்ஸ்ட் வித்தவுட் எனி டிலே இன்னைக்கு வந்து